மாந்திரீக மந்திராலயம் மாந்திரீக பரிகாரம் #கால் 6384514335 மாந்திரீகத்தால் ஒரே நாளில் எதையும் மாற்ற முடியாது என்பதன் விளக்கம் இது. சிலர் 3 நாளில் முடித்து தருவேன், 7 நாளில் எல்லாமே நடந்து விடும்னு சொல்றாங்க. என்கிட்ட நிறைய பேரு கேட்டாங்க, நீங்க மட்டும் 28 நாள் ஆகும் ஆனா நான் கொடுக்கும் பொருளை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே கேட்கறாங்க. கேள்வி கேட்டவங்க 40% தான். ஆன இந்த கேள்விய கேட்கணும்னு நினைக்கிறவங்க 100 விழுக்காடு சதவீதம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்ற விளக்கம் தான் இந்த பதிவு. கூப்பிய கைகள் மிஸ் பண்ணாம முழுசா படிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சிக்கட்டும். கூப்பிய கைகள் ஏன் மாந்திரீகம் பலிக்க லேட் ஆகும்? உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அது என்கூட நல்லா பழகி நான் சொல்றதை புரிஞ்சிக்கும், சொல்றதை செய்யும். அதே நாய்க்குட்டியை நீங்க ஆசைப்பட்டு கேட்கறீங்க, அந்த நாய்க்குட்டி நான் சொல்றதை கேக்குது, செய்யுது. அதே மாதிரி உங்களுக்கு செய்யணும்னு விரும்புறீங்க. நானும் உங்களுக்கு நாய்க்குட்டியை கொடுக்குறேன். நீங்க நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுமே அது உங்க பேச்சை கேட்டுட்டுமா? நீங்க சொல்றதை செஞ்சுடுமா? செய்யாது. ஏன்னா அது என்கூட இருந்து பழகிய ஜீவன். அதை நீங்க பழகணும், அந்த ஜீவனுக்கு உங்கள பிடிக்கணும், நம்பிக்கை வரணும். அப்போ தான் உங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். அந்த ஜீவன் கூட பழகிறது தான். மாந்திரீக பொருளை வீட்டில் வைத்து பூஜிப்பது. அந்த நாய்க்குட்டி என்பது நான் வணங்கும் தேவதை, எனக்கு நன்மை செய்யும் மகா சக்தி. நான் வேண்டி கேட்டு கொண்டால் மற்றவருக்கும் நன்மை செய்யும் அற்புத சக்தி. ஆனால் அந்த தேவதை உங்களை நம்பணும், உங்க மேல நம்பிக்கை வரணும். அதுக்கு தான் 28 நாள் மந்திர அர்ச்சனை பூஜை. இது எதையுமே செய்யாமல் பணம் கொடுத்தா மறுநாளே நம்முடைய வாழ்க்கை நிலை மாறிடும்னு நினைச்சு எந்த முயற்சியும் செய்யாமலே இருந்தா நான் உங்ககிட்ட கொடுத்த தேவதை நம்பிக்கை இழந்து அமைதியாகவே இருப்பாள். மாந்திரீகம் அண்ணா சினிமாவுல காமிக்கிறது இல்ல. சினிமாவுல சித்தர், முனிவர், மந்திரவாதி எல்லாமே நாம நம்பறதுக்காக உருவாக்கப்பட்ட உருவங்கள் தானே தவிர உண்மையான உருவம் அல்ல. அந்த மாதிரி இருந்தா தான் நாம மந்திரவாதி, அரக்கன், முனிவர், சித்தர்னு நம்புவோம். உருவாக்கப்பட்ட உருவங்கள் உண்மையான முனிவர்கள், சித்தர்கள் சாதாரணமா நாம் வசிக்கும் இடத்திலேயே இருப்பார்கள். ஆனால் நம்மால் உணர முடியாது. ஏன்னா நாம தான் ஒரு உருவத்தை மனசுல பதிய வச்சிருக்கோமே. அதே மாதிரி மந்திரத்தால் மாங்காய் விழாது. மாங்காய் விழ வைக்க வழியை உண்டு பண்ணும். காற்று பலமா வீசும், விழ வைக்கலாம். அல்லது யாரோ ஒருவர் கல் எடுத்து எறிந்து அதனால மாங்காய் விழலாம். அதாவது மாந்திரீகம் யாரோ ஒருவர் மூலமாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த மாந்திரீகம் செயல்பட மந்திரம் சொல்றது முக்கியமாச்சே. யாராவது அப்படி ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சுகிட்டு மந்திர அர்ச்சனை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா பணம் கொடுத்துட்டோம், மாந்திரீகம் பண்ணிட்டோம், இனிமே அதுவே எல்லாமே பண்ணிடும்னு நினைச்சே இருப்பீங்க. உங்களுக்கு மாந்திரீக பரிகாரம் பண்ணவரும் உங்க கிட்ட இப்படி பூஜை பண்ணி மந்திர அர்ச்சனை செய்ங்க சொல்லிருக்க மாட்டார். ஏன்னா இதெல்லாம் செய்ய சொன்ன கஷ்டமார் போயிடுவாங்க சொல்லிருக்க மாட்டார். மாந்திரீகமறிந்து கொள்வோம். மாந்திரீக மந்திராலயம் மாந்திரீக பரிகாரம் #கால் 6380451435